10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, நம்ம next பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா EX 6.9ல equation of a plane passing through the line of intersection of two given planes. அதாவது நமக்கு இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு பிளேன் கொடுத்துருவாங்க. அந்த ரெண்டு பிளேனில் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இன்னொரு பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த டாபிக். ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பாசிங் த்ரூ தி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கிவன் பிளேன்ஸ். இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம பிளேனுக்கான ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ பிளேனுக்கான ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்துருக்கோம். r vector dot n vector is equal to q or r vector dot n vector is equal to d. இந்த மாதிரி டைப்பில் நம்ம வெக்டர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதாவது பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ அந்த பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு டூ கிவன் பிளேன்ஸ் கொடுத்துட்டு அதில் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க. அப்போ அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். கவனிங்க. ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பாசிங் த்ரூ தி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கிவன் பிளேன்ஸ். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதுக்கான ஸ்டேட்மெண்ட் தியரம் 6.22. தி வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் which passes through the line of intersection of the planes r vector dot n1 vector is equal to d1 and r vector dot n2 vector is equal to d2 is given by r vector dot n1 vector minus d1 plus lambda into r vector dot n2 vector minus d2 equal to 0, where lambda belongs to r. இப்போ இந்த தியரம் 6.22ல் நம்ம அதுக்கான கண்டிஷன்ஸ் ஃபார்முலாஸை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த டாப்பிக்கான ஃபார்முலாஸ் இதை நமக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலானா, ஆர் வெக்டார் டாட் n1 வெக்டார் மைனஸ் d1 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ஆர் வெக்டார் டாட் n2 வெக்டார் மைனஸ் d2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுதான் நமக்கு இந்த கண்டிஷன்ஸ்க்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்டர்செக்ஷன், அதாவது இன்டர்செக்ஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன், அந்த இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு இந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இதனுடைய தியரம் மறுபடியும் கவனிங்க. தி வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் விச் பாசஸ் த்ரூ தி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன். அதாவது நமக்கு வெக்டார் ஈக்குவேஷன், அது ரெண்டு பிளேனில் நமக்கு இன்னொரு பிளேன் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த பிளேனுக்கான இன்டர்செக்ஷன் ஃபார்முலா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர் வெக்டார் டாட் n1 வெக்டார் மைனஸ் d1 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ஆர் வெக்டார் டாட் n2 வெக்டார் மைனஸ் d2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அதுதான் நமக்கு இன்டர்செக்ஷன் பிளேனுக்கான ஈக்குவேஷன். அப்போ நமக்கு ஆல்ரெடி ரெண்டு பிளேன் கொடுத்துருவாங்க சொல்லணும் இல்லையா. அப்போ அந்த ரெண்டு பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸ் எப்படி கொடுத்துருவாங்க, ஆர் வெக்டார் டாட் n1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d1 அண்டு ஆர் வெக்டார் டாட் n2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d2. ஆல்ரெடி நம்ம பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஆர் வெக்டார் டாட் n வெக்டார் இஸ் ஈக்குவல் டு q ஆர் வெக்டார் டாட் n வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d, இந்த ஃபார்மெட்டில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் நமக்கு பிளேன் ஈக்குவேஷன்ஸில் நமக்கு டூ பிளேன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆர் வெக்டார் டாட் n1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d1 அண்டு ஆர் வெக்டார் டாட் n2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே n1 d1, இங்கே n2 d2ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த 1 2ன்னு யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு கிவன் பிளேன் டூ பிளேன் அப்படின்னு சொல்லியிருந்தால நம்ம என்ன செய்கிறோம், டூ பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன செய்கிறோம், இந்த 1 2ன்னு வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக வெக்டர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஆர் வெக்டார் டாட் n வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d. அதில் ஃபஸ்ட்டு பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, ஆர் வெக்டார் டாட் n1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d1. நெக்ஸ்ட் ஒன் வெக்டர் ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஆர் வெக்டார் டாட் n2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d2ன்னு எடுத்துக்கிறோம்.
அப்போ இந்த மாதிரி ரெண்டு வெக்டார் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க, அதாவது பிளேனுக்கான வெக்டார் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த ரெண்டு பிளேன்லையும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அனதர் ஒன் இன்டர்செக்ஷன் பிளேன், ஈக்குவேஷன் ஆஃப் எ இன்டர்செக்ஷன் பிளேன், அந்த பிளேனுக்கான இன்டர்செக்ஷன் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா தான் இந்த கண்டிஷன் r வெக்டார் டாட் n1 வெக்டார் மைனஸ் d1 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு r வெக்டார் டாட் n2 வெக்டார் மைனஸ் d2 ஈக்குவல் டு 0. இதைத்தான் நம்ம இதில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். கவனிங்க, இங்கே லாம்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ரியல் நம்பர், அதாவது லாம்டாங்கிறது எனிதிங் ஸ்கேலார் வேல்யூ. அந்த எனிதிங் ஸ்கேலார் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம என்ன வேணால் இருக்கலாம்னு சொல்லலாம். அது பிலாங்ஸ் டு ஆர், அதாவது ரியல் நம்பரில் இருக்கக்கூடிய யூனியன் ஸ்கேலார் வேல்யூ எதாக வேணாலும் நமக்கு இருக்கலாம். ஓகே, இப்போ இதில் ப்ரூஃப் கவனிங்க. இந்த ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதுக்கான டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கான டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே கவனிங்க, டயக்ராம் கவனிங்க. ஃபஸ்ட் இதில் என்ன செய்யறோம் அப்படின்னா r வெக்டார் டாட் n1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d1 அப்படிங்கிற ஒரு பிளேன் எடுத்துக்கிறோம். இங்கே கான்செப்டே பிளேனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், அதனால் இம்பார்ட்டன்ட் பிளேன். அப்போ இந்த இடத்துல r வெக்டார் டாட் n1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d1 அப்படிங்கிற பிளேன் பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் r வெக்டார் டாட் n1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d1 அப்படிங்கிறது இந்த பிளேன். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா r வெக்டார் டாட் n2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d2 அப்படிங்கிறது இந்த பிளேன். இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பிளேன் r வெக்டார் டாட் n2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d2. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன கேட்குறாங்க, டு கிவன் பிளேன் கொடுத்துட்டு அதில் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய, அதாவது இப்போ டாபிக் நல்லா நான் வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பாசிங் த்ரூ தி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கிவன் பிளேன். இந்த டூ கிவன் பிளேனுக்கு இந்த பிட்வீனில் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அனதர் ஒன் பிளேன் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு என்னது இன்டர்செக்ஷன் ஆஃப் எ ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேனுக்கும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸ் தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குறது. அப்போ இந்த டாப்பிக்கில் இந்த இன்டர்செக்ஷன் பிளேன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், r வெக்டார் டாட் n1 வெக்டார் மைனஸ் d1 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு r வெக்டார் டாட் n2 வெக்டார் மைனஸ் d2 ஈக்குவல் டு 0 நமக்கு கிடைக்கும். இதைத்தான் நம்ம ப்ரூவ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளேன்லேருந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய நமக்கு இன்டர்செக்ஷன் பிளேன் நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம சொல்லியிருக்கோம். இதைத்தான் நம்ம இந்த கண்டிஷன்ஸில் ப்ரூவ் பண்ண போகிறோம். கவனிங்க, ப்ரூஃப் கன்சிடர் r வெக்டார் டாட் n1 வெக்டார் மைனஸ் d1 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு r வெக்டார் டாட் n2 வெக்டார் மைனஸ் d2 is equal to 0. இதை நம்ம தியரத்தில் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கிறத அப்படியே நம்ம என்ன செய்யலாம்னா கன்சிடர் பண்ணி இதை எடுத்துக்கிட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படிங்கிறது நமக்கு இன்டர்செக்ஷன் ஆஃப் எ பிளேனுக்கான ஈக்குவேஷன் ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை நம்ம இந்த ப்ராக்கெட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த லாம்டாவில் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். r வெக்டார் டாட் n1 வெக்டார் மைனஸ் d1 ப்ளஸ் லாம்டா உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லாம்டா அப்படிங்கிறத நம்ம r வெக்டரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அல்லது n2 வெக்டரால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த n2 வெக்டரால் நம்ம லாம்டாவை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ r வெக்டர் டாட் லாம்டா இன்ட்டு n2 வெக்டார், லாம்டாங்கிறது எனிதிங் ஸ்கேலார் வேல்யூ, அது இதில் எதோட வேணாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டாட் ப்ராடக்ட்டுக்குள்ளே. சரியா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாம்டாங்கிற இந்த ஸ்கேலார் வேல்யூவை n2 வெக்டரால் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ r வெக்டர் டாட் லாம்டா இன்ட்டு n2 வெக்டார் minus plus into minus minus lambda into d2, lambda d2 is equal to 0. ரைட் சைடில் 0 அப்படி வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு r வெக்டார் டாட் n1 வெக்டார் மைனஸ் d1 ப்ளஸ் r வெக்டார் டாட் லாம்டா இன்ட்டு n2 வெக்டார் மைனஸ் லாம்டா இன்ட்டு d2 is equal to 0ல் நாம் என்ன செய்கிறோன்னா r வெக்டார் அப்படிங்கிற இந்த டேர்ம், இந்த டேர்மில் r வெக்டரையும் டாட்டையும் காமனாக வெளியெடுத்துங்க. அப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்மில் r வெக்டாரையும் டாட்டையும் காமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்கும், n1 வெக்டார் இருக்கும், அது ப்ராக்கெட்டில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் இந்த r வெக்டார் டாட் அப்படிங்கிறது தேர்ட் டேர்மில் நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், லாம்டா இன்ட்டு n2 வெக்டார்னு இருக்கும். அப்போ லாம்டா இன்ட்டு n2 வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு n2 வெக்டார்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் தேர்ட் டேர்ம்லேயும் r வெக்டார் டாட்டை காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா n1 வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு n2 வெக்டார் மைனஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் d1ஐயும் மைனஸ் லாம்டா இன்ட்டு d2ஐயும் இதில் நமக்கு காமனாக மைனஸ் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நெக்ஸ்ட் என்ன செய்றீங்க அப்படின்னா d1 எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் லாம்டா இன்ட்டு d2 அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் நெக்ஸ்ட் எடுத்துங்க. இங்கே கண்டிப்பாக ப்ளஸ் தான் வரணும், ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு d1 மைனஸ் d1 நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் லாம்டா d2 அப்படிங்கிறது மைனஸ் லாம்டா d2. இங்கே மைனஸை நம்ம காமனாக வெளியெடுத்தனால இப்போ கண்டிப்பாக என்ன வரணும், d1 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு d2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்.
இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டி இந்த கான்செப்டில் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த வெக்டர் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கண்டிஷன்ஸை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ஆர் வெக்டார் டாட் n1 வெக்டார் ப்ளஸ் லேம்டா இன்டூ n2 வெக்டார் மைனஸ் ஆஃப் d1 ப்ளஸ் லேம்டா d2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வெக்டார் டாட் இந்த போர்ஷன்ஸ் இது ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா n வெக்டார் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நார்மல் வெக்டார் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் d1 ப்ளஸ் லேம்டா இன்டூ d2 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இங்கே மைனஸ் இருக்கிறது ரைட் சைடில் இருந்தால் நமக்கு என்ன ப்ளஸ் ஆயிடும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த d1 ப்ளஸ் லேம்டா இன்டூ d2 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ இதை வந்து நம்ம டோட்டலாக நம்ம வந்து dன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார், அதாவது இந்த போர்ஷன் ஃபுல்லாக நம்ம என் வெக்டார்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக இந்த கான்ஸ்டன்ட் ஃபுல்லாக நம்ம டின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல கவனிங்க, அப்போ இதை வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட்டில் n1 வெக்டார் ப்ளஸ் லேம்டா இன்டூ n2 வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னா n வெக்டார் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்போ புட் n வெக்டார் இஸ் ஈக்குவல் டு n1 வெக்டார் லேம்டா இன்டூ n2 வெக்டார். நெக்ஸ்ட்டு d1 ப்ளஸ் லேம்டா இன்டூ d2க்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா d அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ டிங்கிறத d1 ப்ளஸ் லேம்டா இன்டூ d2க்கு பதிலாக அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நமக்கு அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார், இங்கே n1 வெக்டார் ப்ளஸ் லேம்டா இன்டூ n2 வெக்டாருக்கு பதிலாக n வெக்டார் அப்ளை பண்ணிங்கன்னா ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் கிடைக்கும். மைனஸ் d1 ப்ளஸ் லேம்டா இன்டூ d2க்கு பதிலாக டின்னு அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் d. therefore r vector dot n vector minus d is equal to 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த d ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. therefore r vector dot n vector is equal to d. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த கன்சிடர் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட் வந்து இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் எ பிளேன், அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் எ பிளேனுக்கான ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணி எடுத்து அதிலிருந்து நம்ம சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 3 இருக்கு இல்லையா, ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா ஈக்குவேஷன் 3 ரிப்ரசன்ட் எ பிளேன், இதுவும் ஒரு பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத குறிக்குது. அப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டி அப்படிங்கிறது நமக்கு நம்ம பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ therefore ஈக்குவேஷன் 3 represents a plane அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் 3 அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டாலே கண்டிப்பாக ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது நமக்கு இங்கே கவனிங்க, ஆர் வெக்டார் டாட் n1 வெக்டார் மைனஸ் d1 plus lambda into r vector dot n2 vector minus d2 is equal to 0ங்கிற இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கு இல்லையா, இதுவும் நமக்கு எதை தான் குறிக்கும், இதுவும் ஒரு பிளேன் அப்படிங்கிறத தான் நமக்கு குறிக்கும். அப்போ therefore ஈக்குவேஷன் 1 represents a plane அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கவனிங்க, let r1 vector be the position vector of any point on the line of intersection of the plane, then r1 vector satisfies both the equations r vector dot n1 vector is equal to d1 and r vector dot n2 vector is equal to d2. so we have நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்ல நமக்கு இந்த r வெக்டார் அப்படிங்கிற இந்த வெக்டர் ஈக்குவேஷன், இந்த 2 பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன்ஸில் r வெக்டருக்கு பதிலாக நமக்கு வந்து r1 வெக்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கவனிங்க. அப்போ இந்த இடத்துல ஆர் வெக்டருக்கு பதிலாக r1 வெக்டர் அப்ளை பண்ணும்போது நமக்கு r1 வெக்டார் டாட் n1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் ஆர் வெக்டருக்கு அப்ளை பண்ணும்போது r1 வெக்டார் டாட் n2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d2 கிடைக்கும். therefore r1 vector dot n1 vector is equal to d1ங்கிறத ஈக்குவேஷன் நம்பர் 4னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் r1 vector dot n2 vector is equal to d2 அப்படிங்கிறத ஈக்குவேஷன் நம்பர் 5னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 ஈக்குவேஷன் நம்பர் 5, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 5ல இருந்து நமக்கு வந்து r1 வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக satisfy by ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் 4 and 5 by 4 and 5 r1 vector satisfies equation number 1. அப்போ இந்த இடத்துல 4 and 5 பார்க்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நமக்கு வந்து என்னவா நமக்கு வந்து satisfy பண்ணும், r1 வெக்டரை நமக்கு satisfy பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். therefore so any point on the line of intersection lies on the plane equation number 1.
அப்போ எந்த பாயிண்டில் நம்ம எடுத்துட்டாலும் அந்த பாயிண்டில் நமக்கு இந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது லைஸ் ஆன் தி பிளேன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து நமக்கு வந்து எந்த பாயிண்ட்டுக்கு வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம், அதுதான் நமக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, therefore hence equation number 1 represents a plane which passes through the line of intersection of two given planes. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லையா, என்ன கன்சிடர் பண்ணோம், r vector dot n1 vector minus d1 plus lambda into r vector dot n2 vector minus d2 is equal to 0ங்கிற ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக நம்ம என்னென்னு சொல்லலாம், நமக்கு represents a plane which passes through the line of intersection of two given planes. அப்போ கொடுத்துருக்கூடிய ரெண்டு கிவன் பிளேன், அதாவது கொடுத்துருக்கூடிய பிளேனுக்கு ரெண்டு பிளேனுக்கு நமக்கு எப்படி இருக்குது, இன்டர்செக்ஷன், அதாவது லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு பிளேன் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கண்டிப்பாக இதில் நமக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷன், அதாவது பிளேன் ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நமக்கு வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் எ ஈக்குவேஷன் பிளேன், அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நமக்கு வந்து வெக்டார் ஈக்குவேஷன்ஸில் நம்ம கொடுத்துருக்கக்கூடியது நமக்கு பிளேன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் நம்பர் 1 சொன்னோம் இல்லையா, அந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு வெக்டார் ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம வந்து அதை நம்ம எடுத்துருக்கோம். அதுவே நமக்கு வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வச்சு நம்ம எடுக்கலாம். அந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு கவனிங்க. இப்போ நமக்கு வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து வெக்டார் ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டின்னு கன்சிடர் பண்ணிக்க சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், ஆர் வெக்டருக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இடத்துல xi கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் zk கேப் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி நம்ம வந்து என்ன செய்வோம், சிம்பிளை பண்ணனா நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ இதில் நம்ம வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், இந்த இன்டர்செக்ஷன் லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஈக்குவேஷன், இந்த பிளேனுக்கு லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸில் கிடைக்கும் அப்படின்னா, தி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் விச் பாசஸ் த்ரூ தி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன்ஸ் a1x plus b1y plus c1z is equal to d1 and a2x plus b2y plus c2z is equal to d2 is given by a1x plus b1y plus c1z minus d1 plus lambda into a2x plus b2y plus c2z minus d2 is equal to 0. இப்போ இந்த இடத்துல லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஈக்குவேஷன், இந்த பிளேனுக்கான லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஃபார்மில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கூடியது பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸில் கொடுத்துருவாங்க. அந்த ரெண்டு பிளேனுக்கான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல a1x plus b1y plus c1z is equal to d1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் பிளேனுக்கான ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா a2x plus b2y plus c2z is equal to d2 அப்படிங்கிறது நமக்கு வந்து செகண்ட் பிளேன், அதாவது அந்த பிளேனுக்கான another one கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அப்போ ரெண்டு பிளேன் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து கார்ட்டீசியன் டைப்பில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இது ஃபர்ஸ்ட் ஒன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஒன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டைப்பில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன்ஸை லேம்டா அப்படிங்கிற ஸ்கேலார் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணி என்ன செய்றீங்க, ரெண்டுமே ஆட் பண்ணிக்கங்க, ஈக்குவல் 0 போட்டுக்குங்க. அப்போ இந்த இடத்துல கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும், லைன் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கான அந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலா a1x plus b1y plus c1z minus d1 plus lambda into a2x plus b2y plus c2z minus d2 is equal to 0. அப்படிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கிவன் பிளேன்ஸ், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பாசிங் த்ரூ தி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் எ டூ கிவன் பிளேன்ஸ். அதாவது நமக்கு ரெண்டு பிளேன்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த பிளேன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் பிளேன் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் ஃபார்முலா என்னன்னா ஆர் வெக்டார் டாட் n1 வெக்டார் மைனஸ் d1 பிளஸ் லேம்டா இன்ட்டு ஆர் வெக்டார் டாட் n2 வெக்டார் மைனஸ் d2 is equal to 0. இதுதான் நமக்கு வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற கொஸ்டினில் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கங்க.
நமக்கு வந்து ஆர் வெக்டார் டாட் n1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d1 கொடுத்துட்டாங்கன்னா d1 லெஃப்ட் சைடில் கொண்டு போய்க்குங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் டாட் n2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d2 கொடுத்துட்டாங்கன்னா அந்த d2 அப்படிங்கிறத லெஃப்ட் சைடில் கொண்டு போய்க்குங்க. கொண்டு போயிட்டு என்ன செய்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஈக்குவேஷன்ஸை அதாவது செகண்ட் ஒன் வெக்டர் ஈக்குவேஷனை என்ன செய்றீங்கன்னா லாம்டாங்கிற ஸ்கேலர் வேலை மல்டிப்ளை பண்ணி ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவல் 0ன்னு போட்டுங்க. இதுதான் நமக்கு வந்து லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கிவன் பிளேனுக்கான ஈக்குவேஷன். ஓகேவா, இதுதான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து வெக்டார் ஈக்குவேஷன்ஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து வெக்டார் ஈக்குவேஷன்ஸ்லேயே வச்சு நம்ம இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்து நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கான ப்ரூஃப்ஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இதிலே வந்து நமக்கு வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்லேயே கிவன் டூ பிளேன்ஸ் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் டைப்லேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதாவது a1x + b1y + c1z is equal to d1 and a2x + b2y + c2z is equal to d2 கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஈக்குவேஷன்ஸ் என்ன செய்றீங்கன்னா லாம்டாங்கிற ஸ்கேலர் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கங்க. ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ப்ளஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கங்க. இதை நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா அதாவது லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் எ ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேனுக்கான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.53 ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன்ஸ் r வெக்டர் டாட் i cap + j cap + k cap + 1 is equal to 0 and r வெக்டர் டாட் 2i cap minus 3j cap plus 5k cap is equal to 2 and the point minus 1, 2, 1. இப்போ இது நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன்ஸ். அதாவது நமக்கு இதில் வந்து நமக்கு டூ பிளேன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த டூ பிளேன்ஸில் நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய லைனில் பாஸ் ஆகக்கூடிய நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க. அப்போ அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல இந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து எந்த டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த இன்டர்செக்ஷன் கண்டிஷன்ஸ் அதாவது இந்த இடத்துல ரெண்டு பிளேன் கொடுத்துருவாங்க. அந்த ரெண்டு பிளேன்லேருந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகும்போது கிடைக்கக்கூடிய ஒரு லைனில் பாஸ் ஆகக்கூடிய நமக்கு ஈக்குவேஷன் அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கணும். நீங்கள் டைப்பை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற அந்த வேர்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் சொல்யூஷன்ஸ். We know that the vector equation of a plane passing through the line of intersection of the planes நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து r vector dot n1 vector is equal to d1 and r vector dot n2 vector is equal to d2 அதாவது ரெண்டு பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து அந்த ரெண்டு பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லைனில் பாஸ் ஆகக்கூடிய அனதர் ஒன் பிளேனுக்கான ஈக்குவேஷன் அதை தான் நம்ம வந்து இன்டர்செக்ஷன் ஈக்குவேஷன் அந்த இன்டர்செக்ஷன் ஈக்குவேஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா r வெக்டர் டாட் n1 வெக்டர் மைனஸ் d1 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு r வெக்டர் டாட் n2 வெக்டர் மைனஸ் d2 is equal to 0 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே என்னென்னா கொடுத்தக்கூடிய ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் ரைட் ஹேண்ட் சைடில் கூடிய கான்ஸ்டன்ட் லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஃபஸ்ட் ஒன்றா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன்ஸில் d2 அப்படிங்கிறத கான்ஸ்டண்ட்டை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு அது செகண்ட் ஈக்குவேஷன்ஸாக எடுத்து அது லேம்டாவில் மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் என்ன செய்யணும் ஆட் பண்ணி 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு வந்து கிவன் நமக்கு வந்து கொடுத்துருக்கூடிய டூ பிளேனுக்கான நமக்கு இன்டர்செக்ஷன் ஈக்குவேஷன் அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, கவனிங்க. இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பிளேன் கொடுத்துருக்காங்க இல்லையா, டூ பிளேன்ஸ் ஆர் கிவன் டூ பிளேன்ஸ் ஆர் அந்த பிளேன் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஈக்குவேஷன் என்னென்னா r வெக்டர் டாட் i cap + j cap + k cap + 1 is equal to 0ங்கிறது ஃபஸ்ட்டு பிளேனுக்கான ஈக்குவேஷன். நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருக்குன்னா வெக்டர் ஈக்குவேஷன் டைப்பில் தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா r வெக்டர் டாட் 2i cap minus 3j cap plus 5k cap minus 2 is equal to 0. அதாவது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன்ஸில் இந்த 2வை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் நம்ம கொண்டு வந்தாச்சு, -2 நம்ம எடுத்துக்கச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கூடிய பிளேன் ஈக்குவேஷன் அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸுமே எந்த கண்டிஷன்ஸில் இருக்குது வெக்டர் ஈக்குவேஷன் கண்டிஷன்ஸில் இருக்குது. அதனால் அந்த வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் கண்டிஷனில் இருக்கிறனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை ஃபார்முலாவில் டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது இல்லையா, இதை எடுத்துக்கங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது என்ன இருக்குது r வெக்டர் டாட் i cap plus j cap plus k cap plus 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பிளேன் ஈக்குவேஷனை வந்து r வெக்டர் டாட் 2i cap minus 3j cap plus 5k cap minus 2 இருக்குது. இதை வந்து நம்ம லேம்டாவில் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க.
அப்போ நம்ம therefore கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும் r vector dot I cap plus j cap plus k cap plus 1 plus lambda into r vector dot 2i cap minus 3j cap plus 5k cap minus 2 is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு லாம்டாங்கிற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஷனில் வந்து பாசிங் த்ரூ பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா -1, 2, 1 -1, 2, 1ங்கிற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கூடியது கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். அந்த லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த -1, 2, 1ங்கிற பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதில் பாருங்கள். இப்போ இந்த லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்க முன்னாடி இந்த ஆர் வெக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக xi cap plus yj cap plus zk cap அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஆர் வெக்டருக்கு பதிலாக xi cap plus yj cap plus zk cap அப்ளை பண்ணிங்க. டாட் I cap plus j cap plus k cap plus 1 plus lambda into r வெக்டருக்கு பதிலாக xi cap plus yj cap plus zk cap அப்ளை பண்ணிங்க. டாட் 2i cap minus 3j cap plus 5k cap minus 2 is equal to 0. ஆர் வெக்டருக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ணிட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணிங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இது ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா x into 1 x நெக்ஸ்ட்டு ப்ளஸ் y into 1 ப்ளஸ் y ப்ளஸ் z into 1 ப்ளஸ் z நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 1 இருக்குது, அந்த ப்ளஸ் 1 எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு லாம்டா இன்ட்டு நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்க. x into 2 2x நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு -3 அதாவது ப்ளஸ் y into -3 -3y ப்ளஸ் z into ப்ளஸ் 5z ப்ளஸ் 5z -2 அப்படிங்கிறது அப்படியே இருக்குது, அப்படியே வச்சுங்க. இஸ் ஈக்குவல் டு 0. therefore x plus y plus z plus 1 plus lambda into 2x minus 3y plus 5z minus 2 is equal to 0ங்கிறது நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நமக்கு வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டைப்புக்கு நம்ம மாற்றிருக்கிறோம். இப்போ இந்த வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆர் வெக்டர் டாட் என் வெக்டார்ங்கிற டைப்பில் இருக்குது. இப்போ இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஆர் வெக்டருக்கு பதிலாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டைப்பு கிடைச்சிரும். அப்போ அந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டைப்புக்கு மாற்றிட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல லாம்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த லாம்டாவை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுங்க. ப்ளஸ் லாம்டா வந்து ஃபஸ்ட்டு 2x மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 லாம்டா எக்ஸ். நெக்ஸ்ட்டு லாம்டா வந்து -3y மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் லாம்டா இன்ட்டு 3y 3 லாம்டா ஒய். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் லாம்டா இன்ட்டு ப்ளஸ் 5z ப்ளஸ் 5 லாம்டா இஜெட். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் லாம்டா இன்ட்டு -2 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் இஜெட் டேர்ம் தனி எடுத்துக்க போகிறோம், கான்ஸ்டன்ட் தனி எடுத்துக்க போகிறோம். இந்த டிக் பண்ணிக்கூடியது பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸு, இங்கே டிக் பண்ணிக்கூடியது பார்த்தீங்கன்னா 2 லாம்டா எக்ஸ். இப்போ இதிலேருந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்னா இங்கே 1 இருக்கும், இங்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 லாம்டான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒய் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒய் டேர்ம் அப்படிங்கிறது இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன். இந்த ஒய் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, அதே போல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, -3 லாம்டா ஒய்னு இருக்குது. இப்போ இந்த ஒய் டேர்மில் வந்து ஒய் காமன் எடுத்துங்க, ப்ளஸ் ஒய் காமன் எடுத்திங்கன்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும், இதை ப்ராக்கெட்டில் வச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னா -3 லாம்டா இருக்கும். So therefore 1 - 3 lambda. அப்போ y into 1 - 3 lambda plus next z term பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணியிருக்கேன், சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து z term z. நெக்ஸ்ட் இது z term பார்த்தீங்கன்னா 5 lambda into z இருக்குது. இப்போ இதில் வந்து z காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே z காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் 5 லாம்டான் இருக்கும். therefore z into 1 + 5 லாம்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடியது கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படி வச்சுங்க. என்னென்ன இருக்குது ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே -2 லாம்டான் இருக்குது. அப்போ therefore ப்ளஸ் ஆஃப் 1 - 2 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துவோம். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, அந்த பாயிண்ட்டை இதில் அப்ளை பண்ணி இந்த லாம்டா வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு எந்த பாயிண்டில் பாஸ் ஆகுது அப்படின்னா இட் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் -1, 2, 1 we get. நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக -1, ஒய்க்கு பதிலாக 2, இஜெட்டுக்கு பதிலாக +1 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு லாம்டா வேல்யூ கிடைக்கும். therefore கவனிங்க, எக்ஸோட வேல்யூ -1 அப்ளை பண்ணிங்க, -1 into 1 + 2 லாம்டா ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணிங்க, 2 into 1 - 3 லாம்டா ப்ளஸ் இஜெட்டுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிங்க, 1 into 1 + 5 லாம்டா ப்ளஸ் 1 - 2 லாம்டாங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுங்க இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க, -1 into +1 -1 -1 to +2 லாம்டா -2 லாம்டா +2 into +1 +2 +2 into -3 லாம்டா -6 லாம்டா. நெக்ஸ்ட்டு +1 into 1 + 5 லாம்டா 1 + 5 லாம்டான்னு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு +1 - 2 லாம்டாங்கிறத அப்படி எடுத்துக்கங்க ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து லாம்டா வந்து நம்ம சிம்பிளை பண்ணும்போது இந்த லாம்டா பார்த்தீங்கன்னா இந்த டிக் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே லாம்டா டேர்ம். இந்த லாம்டா டேர்ம் மட்டும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா -2 லாம்டா -6 லாம்டா ப்ளஸ் 5 லாம்டா -2 லாம்டா. இதை சிம்பிளை பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா -5 லாம்டான்னு கிடைக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -1 இருக்குது, +2 இருக்குது, நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, நெக்ஸ்ட்டு 1 இருக்குது. இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 கிடைக்கும். therefore நமக்கு இதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 3 - 5 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும்.
நெக்ஸ்ட் இந்த 3 ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. therefore minus 5 lambda is equal to minus 3. therefore lambdaவோட வேல்யூ 3/5 கிடைக்கும். இப்போ lambdaவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கிவன்ல கொடுத்துக்கூடிய பாயிண்ட் யூஸ் பண்ணி lambdaவோட வேல்யூ 3/5 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு ரைக்கோட ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அப்போ புட் lambda is equal to 3/5 in equation number 1 we get x plus y plus z plus 1 plus lambda அப்படிங்கிறது 3/5 அப்ளை பண்ணிங்க into 2x minus 3y plus 5z minus 2 is equal to 0. இந்த lambda is equal to 3/5 அப்படிங்கிறத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல நமக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த டேர்ம் கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ரெக்கோர்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிரும். therefore இதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இங்கே டிவைட் பை 5 இருக்கனால நம்ம என்ன செய்யலாம் போத் சைட் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ போத் சைடில் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 into x plus y plus z plus 1 ப்ளஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே நமக்கு 3/5 இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் 3 இன்ட்டு 2x மைனஸ் 3y ப்ளஸ் 5z மைனஸ் 2 மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0. நெக்ஸ்ட் வந்து சிம்பிளை பண்ணிங்கன்னா 5 into x 5x ப்ளஸ் 5 into y 5y ப்ளஸ் 5 into z 5z ப்ளஸ் 5 into 1 5. நெக்ஸ்ட் இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க ப்ளஸ் 3 into 2x 6x ப்ளஸ் 3 into மைனஸ் 3y மைனஸ் 9y ப்ளஸ் 3 into ப்ளஸ் 5z 15z plus 3 into minus 2 minus 6 is equal to 0. next x term மட்டும் நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம். x term பார்த்தீங்கன்னா டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த 5x plus 6x 11x. next y term பாருங்க இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம் இல்லையா 5y இங்கே minus 9y ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு minus 4y. next 5z அப்படிங்கிற சர்க்கிள் போட்டிருக்கேன். இந்த 5z அப்படிங்கிறது இங்கே இருக்குது 15z இருக்குது. இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணிங்க 5z plus 15z plus 20z. next constant term 5 minus 6 therefore minus 1 is equal to 0. therefore நமக்கு record equation 11x minus 4y plus 20z minus 1 is equal to 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்கூடிய கொஷினுக்கான ரெக்கார்டு ஈக்குவேஷன்.